அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சுயம். இது வந்து ரொம்ப சத்தான சுவையான ஒரு பலகாரம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு சுயம் செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கடலைப்பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன், காஞ்ச திராட்சை ஒரு பிடி, 25 கிராம் பிஸ்தா பருப்பு, பேரிச்சம்பழம் ஒரு பிடி வெட்டி வச்சுருக்கேன், பாதாம் பருப்பு 50 கிராமு, முந்திரி பருப்பு 50 கிராமு, வேர்க்கடலை 50 கிராமு, சீனி 1/2 கிலோ, மைதா மாவு 1/4 கிலோ, ஏலக்காய் ஒரு 3 இடித்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிச்சு எடுக்க தேவையான அளவு. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கொட்டி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பில் நம்ம கலந்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதான். ஏலக்காயும் இதில் கலந்துக்கணும். சீனி மட்டும் நமக்கு தேவையான அளவு அப்பப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கிட்டு இது தனியாக எடுத்து வச்சுட்டு, அடுத்தது நம்ம அதை பொரிக்கிறதுக்கான அந்த மாவை ரெடி பண்ணோம், மைதா மாவை. அதை பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் அந்த மைதா மாவை வச்சுக்கிட்டு இந்த ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுக்கிட்டு தண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கிறோம். ரொம்ப தண்ணியை கலந்து வச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து நம்ம அதை தயார் பண்ணோம். மாவு நல்லா ஒரு தோசை மாவு சைஸுக்கு வரணும், தோசை மாவு பதத்துக்கு. இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீனியை கலந்துக்கணும். ஏன்னா சீனி வந்து ரொம்ப மெல்ட் ஆகிடும், அப்போ வந்து உருண்டை வந்து நிற்காது நமக்கு. அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம அதில் கலந்துக்கணும். இந்த கலவையில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் இனிப்பு ரொம்ப தூக்கலாக காட்டும். இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். போட்டு அதை நல்லா கலரி இப்போ அதை சின்ன சின்ன உருண்டைகளை இந்த மாதிரி பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி இந்த கடலைப்பருப்பு நட்ஸ் போட்டு அந்த உருண்டையை உருட்டி இப்படி வச்சுக்கணும். தட்டி சூடாகிட்டு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு. இந்த உருண்டையை இந்த மாவில் இது மாதிரி போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நல்லா வெந்துட்டுருக்கு. பொன்னிறமாக ஆனோன்னே அதை நம்ம எடுத்துட வேண்டியதுதான். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஒரு வித்தியாசமான சுவையை கண்டிப்பாக இதில் இருக்கும். ஏன்னா பேரிச்சம்பழம், கடல, முந்திரி பருப்பு, இந்த திராட்சை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த நட்ஸோட மொறுமொறுப்பு, பழங்களோட அந்த இனிப்பு புளிப்பு, ஒரு சுவையான தரமான ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு சுயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி உறவுகளே.